ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு காரணம் இல்லாமல் காயங்கள், உங்க மனசுல இருக்கிற காயம் ரொம்ப பெருசு. அந்த காயத்துக்கு நீங்க ஒரு தப்புமே நீங்க பண்ணல. நீங்க ஒரு நிரபராதி, நீங்க நல்லவங்க, நீங்க மனசறிஞ்சு யாருக்குமே எந்த தீங்கும் செய்யாத ஒரு நபர். உங்களுடைய இருதயம் அப்படியே வெளிப்புறமான இருதயம். ஆனா நான் நம்புறேன், நீங்க இன்னைக்கு காயப்பட்டு நிற்கிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்ல. உங்களுடைய ஞானம் இல்லாமல் நீங்க எடுத்த சில செயல்கள் தான் நீங்கள் இன்னைக்கு காரணம் இல்லாமல் காயத்தோடு இருக்கிறீர்கள். கடந்த நாட்களில் ஒரு வாலிப தம்பி எனக்கு அவர் போன் பண்ணினார். நான் தற்கொலை பண்ணிக்கணும் போல தோணுது. நான் ரொம்ப ஒரு 6 வருஷமா ஒரு பொண்ணை நேசித்தேன். திடீர்னு அந்த பொண்ணு இப்ப போன் எடுக்கல, என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. பேசும்போதே அப்படியே போன்ல கேட்கிறேன், கண்ணீர் விட்டு அழுறாரு. கொஞ்ச நேரம் எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். நான் சொல்றதை நீ கேட்பியாமா அப்படின்னு கேட்டேன். ஆனா சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னா நான் கேட்கிறானே அப்படின்னு. உன்னையே நேசிக்காத, உன்னையே விரும்பாத, உன் அன்பை மதிக்காத ஒரு பொண்ணு உனக்கு வேணும்னு நினைக்கிறது உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு கேட்டேன். அவங்க உன்னை பார்த்து இவனை மிஸ் பண்ணிட்டோமேன்ற அளவுக்கு நீ வாழணும்ல. ஆண்டவருடைய துணையோடு பேசி முடிச்சிட்டேன். கரெக்டா ஒரு 1 வீக், ஒரு வாரம் தாண்டி அந்த மகன் எனக்கு போன் பண்ணானே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ஆண்டவர் என்ன வெளியே வர்றதுக்கு உதவி செஞ்சாரு, இப்போ அந்த எண்ணமே என்னை விட்டு போயிருச்சுனே. அப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்துல நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவை அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானமுள்ள ஒரு இருதயம் எனக்கு தேவை.